அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உயிருள்ளவரை உஷா திரைப்படத்தின் பாடல்களை வர்த்தக ரீதியாக பயன்படுத்த தடை விதிக்க கோரி டி ராஜேந்தர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். பாலா, டி ராஜேந்தர் இயக்கி தயாரித்து நடித்து இசையமைத்த படம் அந்த உயிருள்ளவரை உஷா. கடந்த 1983ஆம் ஆண்டு இந்த படம் வெளியாகிருந்தது. அதே போல இந்த படத்தின் பாடலும் மிகவும் பிரபலமாக இருந்தது. இந்த திரைப்படம் கடந்த பிப்ரவரி மாதம் மீண்டும் ஒரு மறு வெளியீடும் செய்யப்பட்டது. இந்த படத்தின் பாடல்களின் பதிப்புரிமை ஆரம்பத்தில் ஏவிஎம் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது. அதன் பிறகு பல நிறுவனங்களுக்கு அது கைமாறியும் வந்துள்ளது. இதையடுத்து இந்த உயிருள்ளவரை உஷா படத்தின் பாடல்களை அந்த பதிப்புரிமை மீறி வர்த்தக ரீதியாக பயன்படுத்த ஏவிஎம் மற்றும் WL எபிக் மீடியா ஆகிய நிறுவனங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றுதான் அந்த படத்தின் தயாரிப்பாளர் என்ற முறையில் டி ராஜேந்தர் மற்றும் அவருடைய மனைவி உஷா ராஜேந்தர் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு வழக்கை தாக்கல் செய்தார்கள். இந்த வழக்கு இன்று நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கு தொடர்பாக ஏப்ரல் 20ஆம் தேதிக்குள்ளாக பதிலளிக்க வேண்டும் என்று தற்போது ஏவிஎம் மற்றும் WL எபிக் மீடியா ஆகிய நிறுவனங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.